நேரமாகட்டும், என் வசன நேரமாகட்டும், இன்றும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கண்ணில் தண்ணி வராமல் எனக்கு வாசிக்க முடியாது. கொட்டாவி விட்டுக்கிட்டு பைபிளை படிக்கிறது அப்படி கிடையாது. அவரோட பேசும்போதும் என் உள்ளம் உருகும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். உங்கள் ஹார்ட்டு உருகலைன்னா உங்கள் பிரசன்னத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப தொலைவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது, ஆனால் உங்கள் மனசு எங்கேயோ இருக்குன்றது அர்த்தம். ஒரு தேவ மனிதன் நறுங்குண்ட மென்மையான இருதயத்தை இழந்து விட்டால் அவன் ஊழியத்தை விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இருதயத்தை கல்லாக்கிட்டு பாறையாக்கிட்டு ஊழியத்தை செய்கிறது உங்களுக்கும் சாபம், உங்கள் வார்த்தைகளை கேட்குறவங்களுக்கும் சாபம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் கேர்லெஸ்ஸா ஈஸியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கும். நான் எங்கள் ஸ்டாஃபுக்கு சொல்லுவேன், ஊழியம் மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இல்லை, ஊழியம் மாதிரி பெரிய சாபமும் இல்லை. அது ஒரு கத்தி மாதிரி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இதெல்லாம் என்ன விளையாட்டா? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நான் போய் நின்னா எழும்பி நின்று சல்யூட் அடிப்பாரா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் ஸ்தேவான் ரத்த சாட்சியா போறான், சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் எழும்பி நிற்கிறார், அவனை வரவேற்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் இல்லை, அண்ட சராசரத்தையும் படைத்தவர் கனம் பண்ணுவார்.